இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாமல் இருக்குது சார் கூலி. ஏன்னா மார்ச் 14 வந்து லோகேஷோட பிறந்தநாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு இது விடுவாங்க, கிளிம்ஸ் விடுவாங்க, ஏதோ சம்திங் நடக்கும் பார்க்கும்போது அதுவும் எதுவும் விடலை. ஒருவேளை அஜித் அதோட படத்தோட அப்டேட் அந்த மேக்கிங் வீடியோ வரனால இது வரலையா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஏன் சார் சத்தமே இல்லாமல் அப்டேட்டே இல்லாமல் இருக்குது? இல்லை, நான் கூட முதல்ல அதை நினச்சேன். ஆக்சுவலாக வந்து இவங்க கூலி டீசர் வெளியிடும் பொழுது அவங்கள்ட்டேருந்து ஒரு அறிவிப்பும் இல்லை. குட் பேட் அக்லிலேருந்து ஒன்று வருங்கிறதே இல்லாமல் தான் இருந்துச்சு. திடீர்னு அவங்க விட போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. ஒருவேளை இந்த ரசிகர்களுடைய சண்டையை வந்து நம்ம எதுக்கு ஊதி பெரிதாக்கணும், அமைதியாக இருந்துருவோம்னு நினச்சி லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் பின்வாங்கியிருக்கலாம். அது ஒரு நல்ல பண்பு தான். நான் என்ன சொல்கிறேன், இவங்க 2 பெரிய படங்கள் வரும்பொழுது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வாங்க, நான் ஒரு நாள் பின்னாடி வர்றேன், டீசராக தான் இருக்கட்டும் அல்லது ட்ரைலராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அப்படி பண்ணிட்டா ஒரே நேரத்தில் வர்ற இந்த மோதலை தடுத்துட முடியும். ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் அதை நினச்சிக்கிட்டு சரி ரைட் ஒரு 4 ஸ்டில்லோடு நிறுத்திப்போன்னு நிறுத்திருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அனிருத் அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டார், ரெடியாக இருக்குது, அது ரொம்ப தயாராக தான் இருக்குது. தயாராக இருக்குது. அன்றைக்கி வந்திருக்க வேண்டியது தான். ஒருவேளை இதனால் வரலையோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.